தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவங்க வந்துட்டு இப்போ தனக்கு உடனடியா விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிற விஷயமானது இப்போ ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. நீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற மனுவானது 7வது மனுவா விசாரணைக்கு வந்திருக்கு. 27/1 அப்படிங்கிறதுல திருமணத்தை மீறிய உறவு அப்படிங்கிற விஷயத்துக்காகவும் கடந்த 2 ஆண்டுகளா பிரிந்து வாழ்றதுக்காகவும் விவாகரத்து கேட்டிருக்கிறதா சங்கீதா அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே தாவேக தலைவர் விஜய் அவர்களும் மனைவி சங்கீதா அவங்களும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் எந்த ஒரு திருமண நிகழ்ச்சிகளுக்கும் எந்த ஒரு சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் தன்னுடைய மனைவி இல்லாம தான் வந்திருக்காரு. இதனால கடந்த சில ஆண்டுகளாகவே விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவங்களுக்கும் மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடும் ஏற்பட்டு 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் விவாகரத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு பல நாட்களா பல வதந்திகள் வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே உண்மையாகிற வகையில விஜய் அவருடைய மனைவி சங்கீதா அவங்க விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்கிற விஷயமானது விஜய் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் பெரும் அதிர்வலையையும் ஏற்படுத்தி இருக்கு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில அரசியல்ல களம் இறங்கி இருக்கிற விஜய் அவர்கள் 2026 தேர்தல்ல களம் காண இருக்காரு. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல விஜய் அவர்களுக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி விவாகரத்து அப்படின்னு வந்திருக்கிறது விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும் பின்னடைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. இந்த விவாகரத்து செய்தி பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.